ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றியில் கொஞ்சம் தெளிவாயிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். பிகாஸ் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்க போறோம். ஸோ பிட்வைஸ்ல அண்ட் இருக்கு, ஆர் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இருக்கு. ஸோ அது டெஃபினேஷன் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட், அதுக்கப்புறம் இது வந்து அண்ட் ஆர் எக்ஸ்ஆர். ஓகே, ஸோ இந்த அண்டு ஆர் எக்ஸ்ஆர் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல வரக்கூடிய திங். பட் இதோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அண்ட் கேட்ல என்ன நடக்கும், அதாவது அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது 10 and 10 நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சரி லெட்ஸ் டேக் 10 and மேபி 5. ஸோ 10ஓட பைனரி கன்வர்ஷன் வந்து இப்படி இருக்கும், 5ஓட பைனரி கன்வர்ஷன் வந்து 010101 இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அண்ட் டேபிள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 00ஓட அவுட்புட் வந்து 0, 01ஓட அவுட்புட் வந்து 0, 10ஓட அவுட்புட் வந்து 0, 11ஓட அவுட்புட் வந்து 1. அண்ட நீங்க எது கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டர் கூட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 0 x 0 0, 0 x 1 0, 1 x 0 0, 1 x 1 is equal to 1. ஸோ இங்க அண்ட் ஆப்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது 1 x 0 இது 0, இது 0, இது 0, இது 0. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும், 10 and 5 பண்ணோம்னா இதோட அவுட்புட் வந்து 0வா இருக்கும். ஓகேவா, அடுத்து இன்னொரு நம்பர் நம்ம எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் மேபி 11. ஓகேவா, 11 வந்து 011. அதே மாதிரி 5 எடுத்துப்போம், 0101. இதெல்லாம் பைனரி வீடியோ பார்த்துருக்கணும். ஓகேவா, ஸோ இதுல வந்து அண்ட் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும், 1 1 into 1 is equal to 1, 1 into 0 0 0 0. ஸோ 10ஐயும் 11ஐயும் 5ஐயும் நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா the answer we get is 1. ஸோ இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். அடுத்தது பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குச்சி, இது வந்து பைப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து லினக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. பட் திஸ் இஸ் அ பைப் ஆப்ரேட்டர். இட் இஸ் ப்ரோக்ராமிங், ஜாவா ப்ரோக்ராமிங்ல ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் ஆப்ரேட்டருக்கு நீங்க எதை ஈக்குவலண்டா எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் ஈக்குவலண்டா எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 2ன்னு சொல்லிடாதீங்க, இட் இஸ் 1. ஓகேவா, ஏன்னா இது வந்து சிங்கிள் பிட், ஒரு 2 பிட். இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் பிட் லெவல். பைனரியில நான் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமிங் இதுல சொல்லியிருக்கேன் வாட் இஸ் பிட்னு. ஸோ ட்ரை டு ரீகால் இட். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த பிட் லெவல். ஸோ இப்போ 2 நம்பர் எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் 11 or 5. ஓகே, லெட்ஸ் டூ த ஆப்ரேஷன். 1011 இஸ் த 11th பைனரி. அப்புறம் வந்து 0101 தான் 5 பைனரி. ஸோ இதுல வந்து ஆர் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 1 1 1. ஸோ 11ஐயும் 5ஐயும் நீங்க பண்ணீங்கன்னா what we are gonna get is we are gonna get 11 plus this is 4, I think so 15. Yeah, we get 15. 1 2 4 8, 8 plus 4 12, 12 plus 3 is 15. Yes, நம்ம 15 வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா 1 1 ஆர் 1 1 101 1 101. ஓகே, 00 வரும்போது மட்டும் இந்த பர்டிகுலர் ஆர் ஆப்ரேட்டர். எக்ஸ்ஆர் நீங்க சிம்பிளா என்னன்னு வச்சுக்கலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. இதோட இன்டர்னல் ஒர்க்கிங் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா we have to go to computer architecture, which I believe someday இன்டர்வியூல கேட்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லெட்ஸ் சேஞ்ச் த கலர். ஸோ ஒரே மாதிரி இருக்கும்போது ஆன்சர் வந்து 0, வேற மாதிரி இருக்கும்போது ஆன்சர் வந்து 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ் ஆப்ரேட்டரோட சிம்பிள் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திஸ் சிம்பிள், இது பேர் என்னன்னா கேரட், ஐ பிலீவ் கேரட் சிம்பிள். ஸோ கேரட் சிம்பிள்ல நம்ம இங்க ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா 1 1 ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதனால 0, இது வேற மாதிரி இருக்கு அதனால 1, இது வேற மாதிரி இருக்கு அதனால 1, 1 0 வேற மாதிரி இருக்கு அதனால 0. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும், 5 இருக்கும். சாரி இட் இஸ் நாட் 5, இட் இஸ் 4 plus 2 6 இருக்கும். ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா டபுள் அண்ட் டபுள் ஆர் இருக்கு. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது எந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் கேஸ்ல யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கப்புறம் போவோம்ல, அப்போ நான் சொல்லித்தரேன். பட் யா, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அண்ட் பி, ஏ ஆர் பி, அதாவது ஏவும் ஒரு பூலியனா இருக்கும், பியும் ஒரு பூலியனா இருக்கும், ஏவும் ஒரு பூலியனா இருக்கும், பியும் ஒரு பூலியனா இருக்கும். ஸோ ஏவும் பியும் ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா we will be getting, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா a is equal to true, a is equal to true, b is equal to false அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அண்ட் ஆப்ரேட்டருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரூ, இந்த சைடு என்ன இருக்கு,
ட்ரூ இருக்கு, இந்த சைடு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ ட்ரூவை 1 கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஃபால்ஸை 0ஓட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ A and B is equal to A double and B is equal to 0. ஸோ 0ஓட அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் ஃபால்ஸ். இங்கே A இருக்கு, B இருக்கு. A வந்து 1, B வந்து 0. பட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா, A or B என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா A or B, அதாவது A or Bல A இல்லாட்டி B. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து A தான் ட்ரூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ A or B இங்க என்ன போட்டிருப்பாங்க, லெஃப்ட் டு ரைட்னு போட்டிருப்பாங்க, லெஃப்ட் டு ரைட்னு போட்டிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடே நமக்கு வந்து A ட்ரூ ஆயிடுச்சு, பிஏ நம்ம எவாலுவேட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ A ட்ரூவா இருந்தாலே போதும், இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூ. ஸோ திஸ் வில் பி கிவிங் 1. ஸோ திஸ் வில் பி ட்ரூ. இதை வச்செல்லாம் உங்களுக்கு எப்படி MCQ இருக்க போகுதுன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டெர்னரி ஆபரேட்டர். டெர்னரி ஆபரேட்டர்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெட்மியா ஓகே int A is equal to condition true else false. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணுவோம், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு நான் எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா int A is equal to 5 greater than 10 ட்ரூவா இருந்துச்சுன்னா we are going to be returning இப்போ ஏல வந்து நான் கிரேட்டர் நம்பர் ஸ்டோர் பண்ணணும், 5 greater than 2னா 5 ஸ்டோர் பண்ணுவோம், இல்லாட்டி 10. ஓகே, ஸோ இப்போ இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆன்சர் என்ன, இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் பிளாக்கை நம்ம எடுத்துப்போம், ஃபால்ஸ் பிளாக்கை ஏக்கு நாம அசைன் பண்ணிப்போம். இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல எல்லாம் நம்ம நெஸ்டட் போட்டெல்லாம் பண்ணுவோம். நெஸ்டட் போட்டுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுக்குறேன். லெட் மீ டேக் 1 int A is equal to, so let's keep A is equal to 10, B is equal to 12. int C is equal to A greater than B true, A less than B true, B C D. பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு MCQ இருக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் நான் கிளிம்ஸ் கொடுக்குறேன், பட் இதை வச்சு நம்ம MCQ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து இன்னர் மோஸ்ட் கொஸ்டின் மார்க்ல ஆரம்பிப்போம். ஸோ இன்னர் மோஸ்ட் கொஸ்டின் மார்க் இது பார்த்தீங்க, இதுவா இதுதான் இன்னர் மோஸ்ட் இருக்கு. ஸோ வி வில் பி ட்ரைங் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன். A less than B, A less than B, where is it? A 10, B 12. ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூவா இருந்துச்சுன்னா we will be returning C. இந்த இடத்துல வந்து நம்ம C-யை ரீப்ளேஸ் பண்ணணும். சிக்கு நான் வேல்யூவே அசைன் பண்ணல, ஜஸ்ட் அ மினிட். இதை வந்து E ஆக்கிடுறேன், C-யை வந்து 11 ஆக்கிடுறேன், D-யை வந்து 13 ஆக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த சால்விங் பாட்டுக்கு போயிடலாம். ஸோ இது ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூ பிளாக், இது வந்து ஃபால்ஸ் பிளாக். இது ட்ரூவா இருக்கிறதுனால B தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை அடிச்சுட்டு B-யை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கோன் பி 12. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். A கிரேட்டர் தேன் B ட்ரூ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். A கிரேட்டர் தேன் B, இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸா இருக்கிறதுனால என்ன பண்ண போறோம், இது ட்ரூ பிளாக், இது வந்து ஃபால்ஸ் பிளாக். ஸோ இந்த ஃபால்ஸ் பிளாக் D-யோட வேல்யூ என்ன, 13. ஸோ 13 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ int E is equal to 13. இதை வச்சு நிறைய MCQ வரும். ஸோ உங்களுக்கே இப்போ மைண்ட் குக் ஆகிட்டு இருக்கும், டெர்னரி ஆப்ரேட்டரே குழப்பதே. ஒன்றும் இல்லை, இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுவோம், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ட்ரூ இருக்கிற இடத்துல நான் அகைன் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளா இந்த ட்ரூ இருக்கிற இடத்துல அகைன் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இங்க ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல இங்க ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் வைக்கலாம். ஓகேவா? இப்படி இது பேர் நெஸ்டட் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு உங்களுக்கு MCQ வரும் கண்டிப்பா வரும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து int A is equal to 10, B is equal to 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த int A is equal to 10 பண்றோம்ல, இந்த ஈக்குவல் டு இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா, இதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதே மாதிரி int A plus A is equal to ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். int A is equal to plus equal to 10 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் int A is equal to 10 வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா int A is equal to 10, A plus is equal to 5. இது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா A is equal to A plus 5. ஓகேவா? இப்ப B மைனஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தோன்னா இது இன்டர்னலி எப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா B is equal to B plus 10. இதெல்லாம் ஷார்ட் ஹேண்ட், சும்மா ஷார்ட் ஹேண்டுக்கு நம்ம கன்வீனியன்ஸ் ஆஃப் கோடிங்க்கு நாம டெவலப் பண்ணது. இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா C is equal to C star 2. ஓகே, ஸோ எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கவர் பண்ணதை வச்சு நான் இங்கே வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ 10.
இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? முதல்ல வந்து 10 பிரிண்ட் ஆகும். ஏ பிளஸ் பிளஸ் இருக்கு. ஸோ ஏயோட வேல்யூவை வந்து ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் இட். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிரிண்ட் அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது இன்புட்டா போகும்? 10 போகும். ஆனா ஏயோட வேல்யூ என்ன இருக்கும்? 11 ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஏயோட வேல்யூவை இப்போ 11 ஆக்கிட்டோம். அடுத்தது பிளஸ் பிளஸ் ஏ. பிளஸ் பிளஸ் ஏனா ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கணும். ஸோ ஏயோட வேல்யூ இப்போ 12 ஆயிரும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இதோட அவுட்புட் வந்து 12 இருக்கும். அதுக்கப்புறம் ஏ மைனஸ் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா வேரியபிள் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ 12 இங்க போட்டுட்டு அகைன் இங்க டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் மைனஸ் மைனஸ் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணா இதோட அவுட்புட் வந்து இட்ஸ் கோனா பி 10. ஸோ அடுத்தது -10 அடுத்தது ஜஸ்ட் 10. இது வந்து ட்ரூன்னு இருக்கு. இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம லைனாவே போவோம். எதுக்கு நம்ம போயிட்டு இந்த பி பிளஸ் சி, பி மைனஸ் சி, பி ஸ்டார் சி, பி பிளஸ் சி. ஓகே, பி மாடுல் சி. பி மாடுல் சினா ஒன்றும் இல்லை. லெட்ஸ் டேக் ஒன் பிக் நம்பர். இப்போ 10 வேண்டாம். லெட்ஸ் டேக் 13 டிவைடட் பை 10. ஓகேவா? இது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, எல் டிவிஷன் மெத்தடா, அதுதான் எல் டிவிஷன் மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ 10 13ஆல டிவைட் பண்ணா, அதாவது 13 டிவைடட் பை 10 நமக்கு எல் டிவிஷன் மெத்தட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 1 கிடைக்கும். அதாவது 10ன்னு போடுவோம். அப்புறம் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 3ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இந்த ரிமைண்டர் தான் மாடுலஸோட ஆப்ரேஷன். அதாவது 13 mod 10 ஓட ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3. ஸோ இட் வில் ரிட்டன் த ரிமைண்டர். ஓகேவா? இதே 13/10 கொடுத்துருந்தா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு ஃப்ளோட் கிடைச்சிருக்கும். இட் வில் பி 1.3. இதோட அவுட்புட் என்ன? இது வந்து 3. ஓகே, இதுதான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். இதை விட்டுட்டேன். ஓகே, இங்க பி மாட் சின்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 25. ஸோ 5 கேன் டிவைட் பி, ரைட்? ஸோ இட் வில் பி 0. அப்புறம் இங்க பைனரிஸ் இங்க 8 கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம். ஸோ இஃப் யூ டூ த லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன ஆகும்? பைனரி டிஜிட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா 1 பிளேஸ் போகும். ஸோ இங்க ஷிஃப்டிங் நடந்திருக்கு. இங்கிருந்த 1 வந்து இங்க வந்திருக்கு. இங்கிருந்த எம்டி ஸ்பேஸ் 0ல ஃபில் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் மல்டிப்ளை பை 2. இட் இஸ் கெட்டிங் 16. அப்புறம் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணா இட் வில் பிகம் 1 டிஜிட் மூவ் ஆகும். இட் வில் பிகம் 0 1 0 0. இது வந்து அன்சைன் ரைட் ஷிஃப்ட். அன்சைன் ரைட் ஷிஃப்ட் ஒரே மாதிரினே வச்சுக்கோங்க. வி வில் பி புட்டிங் 0. ஏன்னா இதுல நெகட்டிவ் நம்பர்ஸ்க்குலாம் எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம லேட்டர், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். மொத்தமா மண்டக்குள்ள எடுத்துக்கிட்டு வேண்டாம். ஓகேவா? ஸோ இது அன்சைன் ரைட் ஷிஃப்ட். ஜஸ்ட் டூ சம்திங் சிமிலர் அஸ் ரைட் ஷிஃப்ட் ஃபார் அன்சைன்டு நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆபரேட்டர் பி ஈக்குவல் டு சி, இது எல்லாமே கிரேட் ஸ்கூல் மேக்ஸ். இதெல்லாம் நான் உட்காந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இது எக்ஸ் அண்ட் ஒய். இது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ், இது வந்து ஃபால்ஸ். இப்போ வந்து எக்ஸ் ஆர் ஒய், இதோட வேல்யூ வந்து ட்ரூ. நாட் எக்ஸ், இது வந்து ஃபால்ஸ். டெர்னரி ஆபரேட்டர் பி கிரேட்டர் தேன் சி. பியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ 20 கிரேட்டர் தேன் சியா? 20 இஸ் கிரேட்டர் தேன் சி. ஸோ இதோட அவுட்புட் வந்து பி. ஸோ இட் இஸ் கான் பி 20. ஸோ இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆபரேட்டர். E is equal to, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே சிம்பிள் கோட். ஓகே, இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். லெட்ஸ் கம்பைல் யூசிங் ஐ கேன் கம்பைல். உங்களுக்கு தெரியல, ஐ வில் ஜஸ்ட் கிவ் ரன் கோட். இது VS கோட்ல இருக்கு. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ரன் த கோட், we will be getting the answer. Let's check our answer. ஃபர்ஸ்ட் இந்த 10 10 12 12 10 -10 10 ஃபால்ஸ். ஓகே, மேபி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ ஹவ் டன் திஸ் மல்டிபிள் டைம்ஸ். நீங்களும் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம MCQs பார்க்க போறோம். ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் யூ த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். மேபி ஆன்சர் நான் சால்வ் பண்ணுமா? அட் த எண்ட் ஆஃப் த டே சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, இட் இஸ் கோனா பி Q&A வீடியோ. இட் இஸ் கோனா பி குவைட் அ லாங் வீடியோ. ஏன்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லேயே நிறைய நுணுக்கங்கள் பார்த்துட்டோம். அதை வச்சு இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ சொன்னதை வச்சு நீங்களே தேடி படித்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதை சால்விங் பற்றி பார்க்கலாம். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்டர்வியூவில் ஹெல்ப் பண்ணும். அப்போ என் ஞாபகம் உங்களுக்கு வரும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் இட், ஷேர் இட். தட்ஸ் இட். பை.